படி விட்டு இறங்கி வரும்போது ஒருத்தன் தளபதி நான் தலைமட்டா மேல அச்சு அமிச்சோம் சரியா, அந்த மாதிரி அவனா ரிவ்யூ கொடுப்பான், அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. செய்யறோம், செஞ்சாச்சு, பயங்கரமாக. தலைவரே, நான் ஜென்ரலாக உங்கள் ரிவ்யூ பார்த்துருக்கிறேன், இதை கட் பண்ணிங்களான்னு தெரில. எடுத்தோன்னே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் நீங்கள் 2வது நாள் ப்ராப்பராக போடுவீங்க. இதில் அப்படி ஸ்கோப்பே கிடையாது. பின்னி இருக்கிறாங்க, தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே ஓகே. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் ட்ராகாக இருக்கும், ஆனால் அஜித்தோட இது சூப்பராக இருந்தது. ட்ராக் ஆகுதுன்னா ஸ்டோரி கொஞ்சம் பழக்கப்பட்ட ஸ்டோரி தான், ஓகேவா. அஜித் வந்துட்டு அது ஸ்டோரி சொல்ல விரும்பல, நல்லா தான் இருக்கு பாரு. பயங்கரமாக தலைவர ஓஜி சம்பவமா இது. ஓ மை காட், அப்படி இருக்குது. கேங்ஸ்டர் இல்லை, பயங்கரமாக இருக்குது. அது சொல்லவே முடியல, அவ்வளோ என்ஜாய்மெண்ட். தூக்கி சாப்பிட்டா போல. கடைசியாக வராரு பாரு ஒரு ரெட் கலர் ஷர்ட்ல. சூப்பரா இருக்கு ப்ரோ. அல்டிமேட் அல்டிமேட். ரொம்ப வருஷம் ஏக்கம் ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. கடைசியா தலை படத்தை ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியா பார்த்த படம் தலை. சூப்பரா இருக்கு படம். இண்டஸ்ட்ரி கண்டிப்பா அந்த படம் மாசு ப்ரோ. ஒன்றும் அப்படியே ஸ்டேட்டஸ் வைக்கலாம். படத்தை ஃபுல்லாகவே எடுத்து 100 ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு படம் வந்துடும். அம்மால என்ன மாதிரி படம் தலை அஜித் மங்காதாலாம் தூக்கி சொல்லிச்சு தலை. படமா தலை அது இவெல்லாம் பார்க்க வந்தா தனுஷ் ஃபேன் தலை. பாரு தலை, தனுஷுக்கு ஆட வேண்டியது இங்க வந்து ஆடுங்கிற அஜித்துக்கு. உமால படமா அவனை கேள்வி தலை, படமா உமால சொல்லு தலை. நான் மாதிரி படம் தலை ஃபுல்லா எனக்கு ஏதாவது மாத்திரை கத்திர வாங்கி கொடுங்க, தொண்டை கட்டிக்கிச்சு, நான் பேச முடியல. தலை கெட்டப்ல ஓல்டு இதுதான் தலை படமே. சொல்லுங்க, இவன் தான் தலை தீவிர அஜித். பாக்கல பயங்கரமா இருக்கு. கெட்டப்லாம் டக்கு டக்குன்னு வரல, எல்லாமே பொறுமையா கரெக்டா வருது. வர நேரத்துல கரெக்டா வருது. இவன் பாருங்க எல்லாமே ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது ப்ரோ. பழைய படம் அந்த லிங்க்லாம் ஆகல, இந்த கதையோட எல்லாமே கனெக்ட் ஆகுது. பயங்கரமா இருக்குது. பழைய பாட்டுலாம் வச்சு எல்லாம் பக்காவா இருக்கு. ரியல் ஓஜி சம்பவம். இத்தனை வருஷம் விட்டதுல இப்ப புடிஸ்டாப்ல. ஐயோ தலை, அதான் சொல்றேனே, என்னால முடியல. அதான் தலை, அவரு டைரக்டர் அப்பயே சொன்னாரு விக்ஸ் எடுத்துட்டு போங்கன்னு. சத்தியமா வந்துட்டு வந்தேன் தலை. இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல தலை. உமால தூக்கி சொல்லிட்டா போல. உமால அந்த தலை நான் வந்தவளே உமால கித்ரா போன உமால தலை முன்னாடி விடாம படம் பார்த்தோம், நல்ல கண்டென்ட் இருக்க படம். பட் எந்த எலிவேஷன் சீனும் இருக்காது. ஒரு நார்மல் காமன் மேனா இருப்பாரு. இது அஜித் ஃபேன் பாய், அஜித்காகவே பண்ண ஒரு பக்கா அஜித் படம் ப்ரோ. சூப்பராக இருக்கு. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம். ஃபேமிலி படத்துல எமோஷன் இருக்கு, நிறைய ரீமேக் சாங்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரும் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். நம்ம எதிர்பார்த்த டபுள் மடங்கு பண்ணியிருக்காரு ப்ரோ. டபுள் மடங்கு பண்ணியிருக்காப்ல. பாட்டுலாம் கூட இது பண்ணிருக்காங்க. பழைய பாட்டு ஃபுல்லாவே அஜித்துக்கு, வில்லனுக்கு எல்லாருக்குமே சூப்பரா இருக்குது. ஓகேவா, எல்லாமே கனெக்ட் ஆகுது. சூப்பரா பண்ணியிருக்காரு டைரக்டர், ஓகேவா. த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் அவருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பர் தான். கொஞ்சம் லைட்டான ரோல் தான் வருவாரு, ஆனா நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லார் கேரக்டர்ஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பயங்கரமாக பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா அதில் இருக்கிற எமோஷன்ஸு லைட்டாக போட்டு அண்ட் அந்த பழைய சாங்ஸு, அந்த ரெட்ரோ சாங்ஸ் மிக்ஸ் பண்ணது, அதை சீனுக்கு யூட்டிலைஸ் பண்ணது, சிம்ரனுடைய கேமியோ, அதெல்லாம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி அவனா ஒரு வேலையில் இப்போ கூட படி விட்டு இறங்கி வரும்போது ஒருத்தன் தளபதி நான் தலைமட்டா மேலே அச்சு அமிச்சோம் சரியா, அந்த மாதிரி அவனா ரிவ்யூ கொடுப்பான், அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. இனிமேல் சினிமாலாம் தலை மட்டும்தான், வேற எந்த நியாயம் கிடையாது. தேங்க்யூ. தளபதி டைலாக்ன்றது கிடையாதுங்க. அங்கே தலை சொன்னாலும் அது தலை டைலாக் தான். அதுக்கு முன்னாடி அது தளபதி டைலாகாக இருக்கலாம். அதுலேயும் நண்பா அப்படின்னு டப்பில் நண்பானவன தளபதி அவுட்டு, அங்கே வெயிட்டிங் தலை தான். இனிமேல் நண்பா வெயிட்டிங்னா தலை டைலாக் தான். எந்த ஃபேன் பாய் சம்பவம் ஐயா? ஆதிக்கு வந்துட்டு எப்படின்னா நம்மளுடைய ஒரு 7-8 வருஷத்துடைய ஏக்கத்தை 2 மணி நேரத்தில் காமிச்சாப்புல. நாங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி. இந்த புள்ளிங்கெல்லாம் கதறினே இருக்கோம், பயங்கர மாசாகிறாப்புல. இனிமேல் ஒன்றும் அச்சுக்க முடியாது, தலை தான், அவ்வளோதான். ஸ்டோரிலாம் லென்த் தான், ஒரே லைன் தான் ப்ரோ. பட் நல்ல சூப்பராக வந்து ரெஃபரன்ஸ் தான். அவரோட ரெஃபரன்ஸ், ஏகோட ரெஃபரன்ஸ், திருப்பி அவரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், அவரை மாற்றி அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு கெட்டப்பும் இறங்கி வரும்போது சூப்பராக இருக்கு. எதுவுமே சொல்ல முடியல, எல்லாமே பண்ண தான். ஒன்றும் பிரிக்க முடியல, எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ, எல்லாமே இருக்கு. நிறைய கெட்டப்ல வராது. ஓல்ட் ரெஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கு படத்துல? ப்ரோ எந்த ரெஃபரன்ஸை பார்க்கறதே தெரியல ப்ரோ, எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் ப்ரோ.
பட் ஆனால் படம் செம்ம ப்ரோ. மத்து வாட்சிங் ப்ரோ. நைட்டு புக் பண்ணிட்டேன், நைட் ஷோ அகைன் போகிறேன், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா கெட்டப்புமே வந்து படத்துக்கு தேவையில்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே படத்துக்குள்ளே அடங்கி தான் இருக்குது. பில்லா கெட்டப்பாக இருக்கட்டும், தீனா கெட்ட எல்லாமே படத்துக்குள்ளே அடங்கி கூஸ் பம்ஸாக இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு செம்மையாக இருக்குது. ஸ்டோரியோட எல்லாம் கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஸ்டோரியோட எல்லாமே கனெக்ட் ஆகுது ப்ரோ. ஸ்டோரியோட தான் அந்த கெட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. எதுவுமே வந்து சும்மா எடுத்து வைக்கணும்னு வைக்காம இல்லாமல் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகி பக்காவாக இருக்குது ப்ரோ. ஒரு 3 சாங்ஸ் வருது ப்ரோ. அது சர்ப்ரைஸாக இருக்கும். 3 சாங்ஸ் வருது. அர்ஜுன் தாஸ்க்கே ஒரு 2 சாங்ஸ் வருது. அது எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னால் சர்ப்ரைஸ் இருக்காது. நீங்கள் எல்லாமே தேட்டரில் பாருங்கள், பிளாஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி விஜயோட ரெஃபரன்ஸும் இருக்குது. அது விஜய் ஃபேன்ஸுக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். விஜய் ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க படத்தை. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கலாம் ப்ரோ. மொத்தான படம், ரொம்ப ஹாப்பியாக போகிறோம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே. வேற லெவல், பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்கல. போய் பாருங்கள், படத்தை பாருங்கள், வேற லெவலாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வச்சிருக்காரு அவருக்காண்டி படத்தை, வேற லெவலாக இருக்குது. கொஞ்ச நேரம் கூட போரே இல்லை தலை, அப்படியே விசிட் சவுண்ட் பறந்துகிட்டே இருக்கு. பயங்கரம், நீங்க டிஃப்ரெண்டா இருக்கு, வேற லெவல். படம் சூப்பரான படம், ஃபேன்ஸுக்கான படம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் இருக்கு. அவர் மெயின் வெறித்தனமான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த படமே எடுத்திருக்காரு அவரு. போய் பாக்குற கண்டிப்பா வாங்கணும் எல்லாரும். நீங்களே போய் பாத்துருவாங்க. வியாபாரம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் பாத்து வாங்க தலைவா. அதெல்லாம் வேற மாதிரி அவரே நினைச்சிருக்காரு. அவரே அப்படி பண்ணிருக்காரு தலைவா. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். படமே அப்படிதான் இருக்கு. படமே அதுக்குதான் எடுத்திருக்காங்க எல்லாமே. நீங்க பாருங்க, அதான் சொல்லாத ஸ்பாயிலரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்கான படம் தான். எல்லா ஃபேன்ஸும் போய் பார்க்கணும். மெயின் மியூசிக் சூப்பரா இருக்கு. ஜி பிரகாஷ் வெளுத்து தெரிஞ்சிருக்காரு, எல்லா பாட்டையும் சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு தான் ப்ரோ. அவரு இல்லாம அந்த ஹோல்ட் பண்ணல எல்லாமே அவர் தான் ப்ரோ. எல்லாமே அவரு ஹோல்ட் பண்ணாதான் ஒரு சைட்ல தலையை காட்ட முடியும். தலை வெயிட்டா அங்க சைடு வெயிட்டா தான் ப்ரோ செம்மையா இருக்கும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சின்ன சின்ன மூமெண்ட்ஸா நல்லா இருந்தது எல்லாம். படம் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லேக் ஆகுதுன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி மூமெண்ட்ஸா எல்லாம் கிளீனா நல்லா கனெக்டா இருந்தது. தெரியல ப்ரோ, நான் ஏதோ ட்ரிபிள் ஏ படம் மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் ஆனால் படம் போக போக கொஞ்சம் ரெஃபரன்ஸ்லாம் நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி மூமெண்ட்ஸாக நல்லா இருந்தது. அஜித் ரொம்ப நாள் கழிச்சு டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுது. எல்லாமே ஸ்டோரியோட கனெக்ட் ஆகி ஓகே, ஒரு வாட்சபிள் தான் மூவி, பார்க்கலாம். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு அஜித் எப்படிலாம் பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஆஃப்டர் மங்காத்தா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாமே ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்டாக இருந்தது. இந்த படம் ஃபுல் பவர் பேக்கட் ஃபார் பியூர்லி ஆடியன்ஸ், ஃபார் அஜித் ஃபேன்ஸ். அஜித் ஃபேன்ஸ் இல்லை, விஜய் ஃபேன்ஸ்க்கே பிடிக்கும். இப்போ கூட ஒருத்தனுக்கு ரோகின் தேட்டராக ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் ஃபேனுக்கு பண்ணேன். அவன் தொண்டை கத்த முடியல அவன் ஃபோனில், ஏன்னா அந்தளவுக்கு அவனே கத்திருக்கான். ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிக்கும். பியூர்லி அஜித் ஃபேன்ஸ் பார்க்க வேண்டிய படம். நிறைய ஓல்ட் சாங் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓல்டு சாங் ரெஃபரன்ஸ் எல்லா படத்துலையும் இப்போ அது இப்போ புது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஓல்டு சாங் எடுத்துட்டு ஃபைட் பண்ணுறது, அது ஆத்விக் பழைய படத்துலேயே பண்ணியிருக்காரு, இதுவும் பண்ணியிருக்காரு. போன படம் எதிர்பார்த்த அளவு இல்லை, அதுக்கு போன படமும் ஓகே தான். எனக்கு மங்காத்தா அப்புறம் இந்த படம் வந்து ஒரு பவர் பேக்கராக இருக்காமல் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 3 டேஸ் போனாலுமே நாங்கள் தான் இருப்போம். 4th டே போனால் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தெரியும். ரிஷா வந்து ஓகே தாங்க, ஒரு அஜித் ஒய்ஃபாக வராங்க, ஓகே பார்க்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பவர் பேக்கடாக ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஆஸ் யூஷுவல் ரிஷா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஓவராலாக படம் வந்து வேற லெவல் ப்ரோ. நாங்கள் வந்து உள்ளே போகும்போது எனர்ஜி எல்லாம் போனோம். ஏன்னா போன வாட்டி நம்ம சைலண்ட் ஆகிட்டோம் இல்லையா, அதனால நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காம எப்பயும் போகிற மாதிரி தான், ஸ்க்ரீனில் பார்த்தா போகிற மாதிரி நாங்கள் இருந்தோம். ஆனால் உள்ளே போயிட்டு அந்த எனர்ஜி முடிச்சுட்டு வந்து இங்கே ஆடணும் பாருங்க. போகும்போது கூட அப்படி ஆடலைங்க. நாங்கள் வெளியில் வந்து அப்பா அவ்வளோ எனர்ஜி, திருப்பியும் பார்க்கலாம் அப்பா ப்ரெசன்ஸு, ஸ்க்ரீன் லுக்கு, பிஜிஎம். ஆனால் ஜிவி நாங்கள் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா வந்துட்டு அனிருத் எப்பவுமே போடுவார், சூப்பராக போடுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜிவி வந்து எதிரே பார்க்கலங்க. பவர் பேக்கு. ஆஃப்டர் மங்காத்தாவோட ஒரு நல்ல லுக்கு, சம லுக்குங்க, ஒரு ஆரியல் லுக் இருக்குதுங்க. சூப்பரு, பிஜிஎம் சூப்பரு. அப்படியே அந்த ஸ்லோ நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்கும்ட்டு. இதில் வந்து சான்ஸே இல்லைங்க. அவங்க பட்டையை கழிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதுன்னு தெரில. நாங்கள் நினச்சோம் சரி செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே ஸ்லோ பண்ணுவாங்க சரி அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஸ்லோவெல்லாம் இல்லைங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போதோ செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே தான் போதோ தவிர குறையவே இல்லைங்க. பயங்கர பக்கா சாட்டிஸ்ஃபைடுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா வரது வந்து போயிட்டு ஸ்லோவாக எல்லாம் வந்து சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஸ்க்ரீனில் ஏறி நிற்கிறது, கத்துறது, ஃபுல்லாக பிஜிஎம்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க, தம்சாங்க. சூப்பராங்க படம் ஆல் ஓவர். ஸ்டோரிலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க வந்து ஸ்லோவாக எடுத்தோன்னா என்னப்பா ஸ்லோவான்னு சொல்லுவாங்க. இப்போ விடாமுயற்சி போச்சு பார்த்தீங்களா, அதுக்கத்தான் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதில் வந்து ஸ்டோரி இருக்குது.
பட் அஜித் மாசா காட்டணும். நம்ம எதிர்பார்த்தது ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆஃப்டர் மங்காத்தா ஒரு 12 வருஷம் கழிச்சு எதிர்பார்க்கணும். நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. அஜித் லுக்லேருந்து எல்லாம் பிஜிஎம் வந்து வேறு மாதிரிங்க. அதுதாங்க சொல்கிறேன். நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தோம், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தோம், நம்ம இது பண்ணோம். ஆனால் வந்துட்டு அவர் சொன்ன மாரி ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான் உண்மையான ஃபேன் பாய் சம்பவம். அச்சிக்கவே முடியாதுங்க. அவர் போட்டு செஞ்சுருக்காருங்க. லுக்லேயும் சரி, அவர் பேசுகிற டைலாக்கு, அவர் காஸ்டியூமு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. நார்மல் ஆடியன்ஸ் விரும்புவாங்க ப்ரோ. ஏன்னா அஜித் இப்படி பார்க்கதான் வந்து எல்லாருக்கும் விரும்புறாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து ஓப்பனிங் இல்லை, இன்டர்வல் இல்லை, ஒரு பிஜிஎம் இல்லைன்ற போது அஜித்னா ஒரு மாஸ் தான். மாசுன்னா நம்ம எதிர்பார்ப்போம், ஆடியன்ஸ் வந்து இப்படி தான் எதிர்பார்ப்போம். போன வாட்டி இல்லை, இந்த வாட்டி நீங்கள் வாங்க, ஓடிடியில் பார்க்காதீங்க, ஃபோனில் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், தேட்டரில் வந்து பாருங்கள். இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சிருங்க. ஒரு லேகே கிடையாதுங்க, 0% லேக் ப்ரோ. 100% சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரோ நிம்மதியாக இருக்குது.